இப்ப நான் சொல்றேன், பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஏன் ஆண்கள் நிக்கிறாங்க தெரியுமா? ஏன் அப்படின்னா தான் அவங்கவுங்க ஃபிகர் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெளிவா தெரியும். பாருங்க, விசில் பறக்குது. ஆமா, அந்த அம்மா 87 வயசுல எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்கு. இவருக்கு பார்வதரே பெரிய விஷயம், ஃபிகர் எங்க தெரிய போகுது. அவர் கண்ணாடி எடுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு சார். இந்த கண்ணாடி எதுக்குனே, இந்த கண்ணாடி எங்க இருக்குன்னு பாக்குறதுக்குனே. புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டதுதான் பர்மா காலனி தமிழச்சி அப்படிங்கறதான் இந்த காலம் நிரூபிச்சிருக்காங்கல்ல சார் இவங்களா? ஆமா சார். என்ன புலி வச்சாலே முறைச்சு பார்ப்பாங்க அவங்க, புலி குழம்பு வச்சாலே. சார் உண்மையிலே நாங்கெல்லாம் நாட்டோட முதுகெலும்பு சார். நீங்களா? ஆமா சார். அப்ப நாங்க நாய்க்கு போற நல்லி எலும்பா? என்னம்மா உங்களவே பெருமையா பேசிட்டே இருக்கீங்க சார். பெண் அம்மா கடுமையா உழைக்கிறது. ராஜினி பாருங்க 6 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. ஆமா. கடுமையா உழைக்கிற ஆம்பளை ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினா தூங்கட்டுன்னு விடுங்க. சரி. இந்த மிக்ஸியை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், வீட்டுக்காரர் எழுப்புறதுக்கு தான் பயன்படுத்துறீங்க. அப்பதான் படுத்திருப்பான், ஓடும் தேங்காய் சில்லு தெரிச்சு மூக்குல அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். இந்த நேரமாடி இந்த மிக்ஸியை போடுவேன். பெண்களுடைய சமையலை கிண்டல் பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் கலைமகள் அம்சம். அப்ப நாங்கன்னா களவாணி வம்சமா? இல்ல சார், பெண்கள் நாங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் வந்துச்சுங்க. உண்மை. நீங்க வந்ததுக்கு பின்னாடி அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? அதுக்கு முன்னாடி தான் கொலஸ்ட்ரால் வந்துச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, 4 மாசத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாமே அதெல்லாம் வந்துச்சு சார். ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தரிகட்டு இருந்தா, ஒரு ஆண்மகனா இருந்தா கூட நீ இப்படி இரியா அப்படி இரியா அப்படின்னு சரியான பாதையில் கொண்டு வந்து ஊரையே உங்களை பாராட்ட வைக்கிறோம் சார். பெண்கள் நாங்க பாராட்ட வைக்கிறீங்க. ஆமா. ராஜினி ஒரு குழந்தை கூட தாளாட்ட வைக்கிறாருல்ல அவங்க. அதாவது என்ன சொல்றேன்னா சார், சார் இணைந்து வாழ்வோர் அனைவரும் இணைந்து வாழ்வோர்கள் அல்ல. நல்லா கவனிங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும் எல்லாருமே. கணவன் மனைவி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இணைந்து வாழ்வோர்கள் அனைவரும் இணைந்து வாழ்வோர்கள் அல்ல, இணைந்து விட்டோமே என்று வாழ்வோர்கள் தான் நிறைய பேர். வேற வழி இல்லை, குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார். இப்பயும் கூட நீங்க வந்துட்டுமேன்றக்காக சிரிக்கிறீங்க. உண்மையாவே சிரிக்கிறீங்க? எங்க தலையெழுத்து கொஞ்சம் ஜோக்க கேட்டு சிரிச்சு அப்படின்னு சொல்லி உண்மையா சிரிக்கிறாங்க. அந்த பாட்டி எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா சிரிக்குது பாருங்க சார். ஆமா, அன்னைக்கு ஒரு பாட்டி சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க பாட்டி அப்படின்னு அப்படின்னு பழிச்சட்டு இங்க வந்து விழுந்துருச்சு. எடுத்து கொடுப்பா, நீ ஒருத்தன் சிரிப்பு சிரிப்பா பேசி நேத்து 2 பல்ல வர காணும். எல்லாமே பல்லு இப்படி வளர்க்குவாங்களே, அந்த அம்மா கழட்டி வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கா அன்னைக்கு வாசல். பாப்பா நல்லா இருக்கே தம்பி அப்படின்னு, இதை கொஞ்சம் விலைக்கு கொடுப்பா அப்படின்னு. அன்னலட்சுமி எதுவும் சொல்றீங்களா சார்? அப்புறம் எனக்கு உண்மையிலே இதை மட்டும் என்னால ஏத்துக்கிட முடியாது. வந்து நின்னுகிட்டுக்கா, இன்னைக்குள்ள பெண்கள் புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல, வாழ்க்கை எப்படி கொண்டாட்டமா இருக்கு, புருஷனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. சத்தியமாக அன்னபாரதி இருக்கிற மேடையில அப்படி சொல்லாதீங்க. உண்மையில என்னங்க நாங்க மரியாதை கொடுக்கல? நல்லா கெடுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பார்த்து எத்தனை டீ போடுறாங்க. ஏடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, ஏடி என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, ஏடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி, எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்தாடா காஃபி எல்லாம் போய் உட்காருமா, உடனே அந்த வண்டியில் வர சொல்லி இது பண்ணி. ராஜேந்திரி உங்க மொபைலில் லைட் அடிங்க கீழே. ஏன் சார்? என் கிட்னி கீழே எடுக்கான்னு பாருங்க. ஏன்னா ஒரு பக்கம் இறக்கமாவே இருக்கு. என்ன உண்மையிலே அடிச்சுக்கிட்டு ஐயா, இது ஒரு நகை. இந்த ஒரு கிட்னி, அது உங்க கிட்னி பாருங்க மேடம். என்ன இப்படியா ஒரு பட்டிமா பேசுனி? அது என்னம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க நடுவர் இல்லாம இப்படி சொல்லுவீங்க? நல்ல வேலைக்கு சட்டியை உடைக்காம இருந்தீங்களே. பூச்சட்டி கிஃப்டா கொடுத்ததுங்க சார். எங்க வீட்டுல நீங்க அப்படிலாம் சொல்லாது. எங்க மலரக்கா எப்படி பேசினாங்க, நீலவேணி எப்படி பேசுச்சு, கொஞ்ச நேரத்தில் நுரைத்தள்ளிடுச்சம்மா. அண்ணா பிபி மாத்திரை எடுத்து கொடுங்க, நான் நடுவர் பிபி மாத்திரை. சத்தியமாங்க அண்ணா, நீங்க விக்கல வந்தா விக்குவீங்களா இல்லையா? ஆமா. தண்ணி குடிப்பீங்களா? அவர் புல்லா குடிச்சுதான் வந்திருக்காரு. பாட்டி நீங்க விக்கல் வந்தா தண்ணி குடிப்பீங்களா? அன்னைக்கு நைட்டு பட்டிமன்றம் முடிச்சு நைட் 2 மணி இருக்கும். எங்க வீட்டுக்கு போறேன், என் வீட்டுக்கார் வரல அப்படின்னு விக்கிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு நேரம் விக்கிக்கிட்டு இருக்காரு? நான் சொன்னேன், மாமா விக்கிறீங்கல்ல, தண்ணி குடிங்க மாமா அப்படின்னா. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி அப்படின்னார். ஐயோ விக்கிறீங்க மாமா, தண்ணி குடிக்க மாட்டேன். மட்டும் நல்ல காமெடி எல்லாம் இருக்கட்டும். 3/4 நேரம் செலவழிச்சிருக்கோம். இப்ப தட்டியை தட்டி விட்டு கீழே விழுந்து, கிட்னியை கீழே விழுந்து பூரா எடுத்து எல்லாம் மஞ்சள் பையில் போட்டு வைப்பா. கட்டிய காலட்ட ஜிஹெச்ல என்னன்னு பாத்துக்கிறோம் சார். எங்க வீட்டுக்காரர் விக்கிக்கிட்டு இருக்காரு, உள்ள வராதிங்க சார். விக்கிக்கிட்டு இருந்தார்ல, தண்ணி குடிக்க மாமா அப்படின்ன. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரதி. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்கன்னு என்ன சொன்னாரு தெரியுமாக்கா? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கோன். கிளம்பா கிளம்பா
மாலையவே குருன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். மாலையிலிருந்து பார்த்தா நைட்டு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல இது எந்த ஜோக்கை இப்படி கனெக்ட் பண்றாருன்னு தெரியல. சார் சத்தியமா சார் வாழ்க்கை எப்ப கொண்டாட்டமா இருக்கும் தெரியுமா? இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரம் சாப்பிட மாட்டேன், என் வீட்டுல என் மாம்ஸ் தான் மாத்திரம் சாப்பிடுவாருன்னு. என்ன கொடுமை? இப்ப திடீர் என்ன மேத விழுந்துருச்சா? ஓம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடுவர் மூக்க குத்திட்டு போற அளவுக்கு அவர் அங்க இருந்தே பேசுமா? பாருங்க ஒரு நடுவர் என்ன நான் ஆளாகிறேன் பாருங்க. மூக்க குத்துற கீழே விழுந்து இவ்வளவு காமெடி பண்ணணும். திடீர்னு மழை வந்து விட்டது, நீங்க நனைஞ்சிட்டீங்க சொத்த சொத்த சொத்தன்னு. ஏன் நீங்க 8 பேர் நான் ஒரு ஆள் தான் நனைஞ்சனாக்க? அப்படி ஒரு மழை எங்கமாவே முத்துக்குன்று பெய்யக்கூடிய மழை. நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தலையை தோட்டுவீங்கல்ல. ஆமா. ஆனா இப்ப நான் நினைச்சேன்னா நான் தலையை தோட்ட மாட்டேன், என் வீட்டுல என் புருஷன் தான் தலையை தோட்டுவார். அட கும்போணம் குந்தானிகளா? உடல் எதுவும் பேட் வேர்ட் வந்துச்சு? இல்ல இல்லம்மா இல்லம்மா. Thank you so much. இப்ப திடீர்னு அவருக்கு இருமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இரும மாட்டேன், அவரு தான் இருமுவார். ஐயோ குடும்பமா குழப்ப மாட்டேது இல்லையே. இந்த அம்மா இருமுனா அவர் மாத்தே போறாராம். ஆமா சார். சரிங்கம்மா, இப்ப நீங்க கன்சிவன் அவர் குழந்தை பெத்துக்குறாரா? பத்தியா நடுவர் எப்படி பாத்தீங்களா? இதுக்கும் பின்னாடி உள்ளவங்க கைத்தட்டல் கொடுக்குறாங்க சார். அவங்க அப்படித்தாம்மா உண்மையிலேயே பாருங்க. இல்ல மத்த ஊர்லாம் சொல்லிடுவாரு, சொந்த ஊர்ல ஆர்கனைசரே சிரிக்கிறார் பாருங்க. ஆமா சார். ஏன்? ஏன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னண்ணே அது பட்டன் போன்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதுல கேமராவும் இல்லைங்க, ஒரு ஓட்டையை போட்டு விளக்கு மாத்து குச்சி வச்சு போட்டு என்ன ஒரு வயலும் தெரிய மாட்டேங்கிறான் அப்படின்னு. எப்படி தெரியுமா? அதுல அன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம் கேளுங்க, சொல்லுங்க. 6 மாச கை குழந்தை சார். சரி. 6 மாச கை குழந்தை மஞ்சப்பையில போட்ட மாதிரி இப்படி இடுக்குல வச்சிருக்காரு சார். முத்து சார் டீ கடையில உங்க பெரிய ஃபேன் சார். 6 மாச குழந்தைங்க முக்காக்குலாம் இருக்காங்க என்னுடைய ஃபேனா. உங்க நிகழ்ச்சி ஒண்ணு விட மாட்டான், பயங்கரமா சிரிப்பேன் சார். பாத்தீங்களா பாத்தீங்களா சொல்றேன் பாத்தீங்களா, உங்க ஜோக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவு சொன்னா நம்மயா இதையும் கேட்டுட்டு வரணும் சார். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உண்மையிலே 6 மாச குழந்தையில இருந்து 60 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் மதுரை முத்து சாருக்கு ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐயோ எங்க ஊர்ல எனக்கு இவ்வளவு கைத்திட்டா எனக்கு படபடன்னு வருது. சார் உண்மை என் வீட்டுல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. சத்தியமாக்கா நான் காஃபி போட்டு கொடுத்தேங்க. சரி. காஃபி போட்டு கொடுத்தேங்கா, ஒரு மடக்கு தான்க்கா குடிச்சாரு. பாரதி அப்படின்னு கத்திட்டாரு சார். இவங்க வீட்லயும் காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஏன்? ஒரு மடக்கு தான் குடிச்சாரு. சரி. வடக்கு வடக்குன்னு சொல்லிட்டாரு. சரி நான் சொல்றத கேளுங்க சார். பாரதி அப்படின்னு கத்திட்டார். நான் பக்கத்துல வந்து என்ன மாமா பண்ண, காஃபில சீனி போட்டி அடி எருமை எருமை அப்படின்ட்டாருங்க. நான் சொன்னேன் காஃபில சீனி போட்டேன் மாமா அப்படின்ன. என்னடி எருமை, மேடையெல்லாம் வாய்க்கிலேயே பேசுற, உடனெல்லாம் என்ன பேச தெரியுதுன்னு பட்டிமன்றத்துல மதுரை முத்து வேற உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு எனக்கு வேற ஒரு திட்டு சார். ஆனாலும் சத்தியமா உங்களை திட்டல, உங்களை திட்டல, நாங்களாமா சிக்கணும். அவர் ராஜினி போய் சொடைக்காண்டு 100 ரூபா அது கண்ட்ராக்ட் வர நேரம் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியே வந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்திருக்காரு சார். காஃபில சீனி போட்டேன் மாமா அப்படின்ன. காஃபில சீனி போட குடிச்சு பாரு அப்படின்னா நான் வாங்கி குடிச்சு பார்த்தேன் சார். குடிச்சு பார்த்துட்டு திரும்ப அவர்கிட்ட கொடுத்தேன். என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன எங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சொன்னாரு, ஒண்ணு சொன்னாரு. என்ன தெரியுமா? பச்சை கலர் சட்டானா, நீங்க கேளுண்ணா, நீங்க நல்லா கேக்குறீங்கண்ணா. என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார். அதுக்கு நீங்க பல்லு விளக்கிருக்கணுமா? மெயின் பாயிண்ட் நீங்க தவற விட்டீங்க. திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். அக்கா 10 மாசத்து தங்கங்களா யாருமே சாப்பிட மாட்டாங்களா? எதனால? அக்கா யாருமே உங்க ஹஸ்பண்டோட தட்டுல ஏமா நாங்க அப்ப சாப்பிட்டோம்னு சொன்னா எச்சிக்கல குடும்பம்ன்றீங்க. இது எதுக்கு எங்களுக்கு வம்பா? அதனால அந்த அம்மாலும் தெரியும், அம்மா முதல் யூடியூப்ல பாக்குதுல சொல்லாங்கடி நேற்று சொல்லி அவ்வளவுதான் காரைக்குடில கரைச்சி விட்டாளுங்க. இல்ல சார், சாப்பிடுவாங்க, பெண்கள் கூச்சப்படுறாங்க. அப்படி அதே எச்சத்தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்கார் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. ஆண்கள் அந்த மாதிரி பெருமையா நினைச்சுறாங்க. சரி. எதுக்கு அவங்க வீட்டுக்கார தட்டுல சாப்பிடுறாங்கன்னா பாச நேசம்லாம் கிடையாது, சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு அலக்கிக்கிட்டு அது ஒரு வேலையா இருக்க முடியும். பரமசிவம் பல்லு வேலை காட்டி பரவாயில்ல அதுலயே போடுறீ அப்படின்னு. இதுக்குதான் அந்த அக்கா கைத்தட்டல கொடுக்குது சார். ஆமா சரி விடுங்க. 2வது क्वेश्चन கேக்குறேன் சார். பெண்கள் கிட்ட தான் அதே கேள்வி. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது எங்க வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அம்மிக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். காலம் முக்கிறது
பரிதாபத்துக்குரிய ஆண்களா அங்க எல்லாம் அம்மா நான் கழுத்தமுக்கலாம்னு இருக்கேன். திடீர்னு நேற்று 12:45 போனேன், படக்குன்னு எந்திரிச்சிட்டானே. தன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன், செல்ல லைட்டை போட்டு விட்டான். ஆனா பெண்களே உங்களுக்கு ஒரே விஷயம், ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்க புருஷன் கால அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் படித்த நல்லா கேட்டுங்க. ஏதோ ஒரு நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்றேன். பெண்களே நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆவது எப்படி? உண்மையிலே ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போக பெண்களே, உங்க புருஷங்கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன் சார்? கோடீஸ்வரி ஆகுங்க, தப்பு வேணாம். 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு கோடீஸ்வரி ஆகுங்க. காலைல 7:45 நாங்கள் கோடீஸ்வரி ஆகணும்னு சொல்லி வெறி கொண்டு அமுக்கி காலம் முழங்கால் வரைக்கும் அப்படியே ஆனக்கால் மாதிரி வீங்க வச்சு அவர் எனக்கு வீட்டு முன்னுக்கு வந்து நிற்பார். முத்து, நீ வாட்டுக்கு வந்து குருவி ஜோக்கு சொல்லிட்டு பேசாம போப்பா, காலமுக்கு விடிய விடிய அமைக்கிங்க இருப்பா. ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு வந்துருச்சு சார். சத்தியமா சார், நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது நிறைய சொன்னீங்க, எங்க வீட்டுல வேக்யூம் கிளீனர் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. சத்தியமாங்க, நேத்து காலையில நடந்த சம்பவம். என்ன? நேத்து காலையில எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். அதோடயமா வந்திருக்க? ஆமா சார். எதுக்கா? என்னக்கா எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, சிரிச்சிட்டு இருக்கீங்கக்கா? ஆமா, அரெஸ்ட் பண்ண சொன்னது அவங்க தானே. எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன் தெரியுமா? ஏன்? மயில வளர்க்க கூடாதாமே. ஆமா, தேசிய பருவம் மேடம். அது நான் தான் சார். உங்களை அடுத்து ஒரு வேண்டுகோள், அடுத்து வரும்போது 1/4 லிட்டர் பால் டாயில் கொண்டு வாங்க, இங்கேயே சாப்பிட்டு படுத்துருங்க. என் பேரை வச்சு எழுதி வச்சுட்டு படுத்துறாங்கப்பா. அம்மா, நானே 3 உள்ளக்காரன். இங்க வருங்க. ஆமா சார், இங்க வருங்க. உண்மையிலே இந்த இடத்துல சொல்ல வேண்டிய நான் தான். எஸ் சார். போன வாரம் சொல்ல முடியாது, போன வருஷம் எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. யாருக்கா தெரியுமா? எஸ் சார். உண்மையில் நடந்த சம்பவம். அப்புறம் தேசிய விலங்கு புலியை வளர்த்தா சும்மா விடுவாங்களா? இது ஆண் புலியா பெண் புலியா? ஆமா, இது ரசம் வைக்கிற புலி. போமா, நீ சொன்னா மட்டும் மயிலு நாங்க கை தட்டுவோம். நாங்க புலின்னு அப்புறானே ஒரு ஜோக் சொன்னேன். சார், பெண்கள் நாங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும் சார். கை தட்டு. என்ன எந்திரிச்சு கை என்ன அப்படி தட்டுங்க. ஆண்கள் கூட கை தட்டுங்க. ஏன்னா இப்ப பெண்கள் நிறைய சாதனை புரியறாங்க. ஆமா சார். திருச்சியில அந்த விமானத்தை 2 மணி நேரம் இறக்க முடியாதப்போ ஒரு பெண் பைலட் தான் அது அழகா அப்படியே கனெக்ட் பண்ணி பேசி அழகா இறக்குறாங்க. ஆமா சார். பாருங்க, ஒரு படுகரினத்து பெண், மலைவாழில் இருக்க ஒரு பெண் விமான ஓட்டியாக போயிருக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப பெண்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டு வர்றாங்க. பெண்கள் நினைச்சா சிகரத்தையும் தொட முடியும். ஆனா எங்க ஒட்டுமொத்த ஆண்கள் நினைச்சாலும் நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாம. ஏங்க என்னங்க அதுலயும் அந்த ஹோட்டல் இங்கதான். ஆமா, நம்ம இதுகிட்ட பரமக்குடி கிட்ட. சரி, நாங்க எல்லாம் இறங்குற டீமோட ஹோட்டலுக்கார, வாங்கண்ணே சாப்பிடுங்க, வாங்கண்ணே மட்டும் எல்லாம் சுத்தமா இருக்கும்ண்ணே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன வேற சாப்பிடுறீங்க? என்னங்க 4 வரல உள்ள விட்டு எடுக்கிற மோதிரத்தை காணோம். மோதிரத்தை அவனே முழுங்கி. இது கொஞ்சம் ஓவர் சார். ஆமா, ஓவர் தான் நான் சொல்றேன். ஒரு ஓவருக்கு 6 பால், ஒரே பாலை ஊத்தி முடிச்சிடுவேன் சார். நாளா நல்லா சமைப்பாங்க உண்மையிலேயே. பச்சை கலர் புடவை. அப்புறம் மேடம் இதை கேளுங்க மேடம், சிரிப்பா இருக்கும். சுத்தமா இருக்கும் மொத்தமா சுத்தமா முடிச்சிட்டான். என்ன? அப்புறம் கிளாஸ் கொண்டு வந்து வைக்கிறான், 5 வரல் உள்ள எடுக்கு கிளாஸுக்குள்ள. என்னென்ன இப்படி வச்சா எப்படி மனுஷன் குடிக்க முடியுமானே, வேற கிளாஸ் கொண்டு வாங்கண்ணே அப்படின்னு போனவர். என்னென்ன ரொம்ப நேரம் காணா, அவர் தானே அண்டாக்குள்ள விழுந்து உள்ள நீஞ்சிக்கிட்டு. சும்மா நாங்களா சிரிக்கிறது பேசுங்க சார். நாளா நல்லா சமைப்பேன் சார். அப்படியா? சத்தியமா உண்மையிலே நான்லாம் பிக் பாஸ் வீட்ல போய் சமைச்சேன்க்கா. எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கக்கா? இங்கே 2 ஜீவன்கள் பாத்துருக்குது சார். ஓ, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். எனக்கு அவங்க வந்ததா நீ கூட்டு வந்தால் மாதிரி தெரியுதமா? மணிக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்க. நல்லா சமைப்பேன் சார். ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை போட்டு, நான் அவர் அடிக்க அவரை நான் அடிக்க, நான் அவர் அடிக்க அவரை நான் அடிக்க. நல்லா கவனிங்க, அடி வாங்கினவர் அவர் தான். நான் அவர் அடிக்க, நான் அவர் அடிக்க சார். பயங்கர சண்டை சார். சப்பாத்தி கேட்டாருக்கா. சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் இல்ல, மாமாக்கு சப்பாத்தி சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தான் சார் வச்சேன். போதும், கேட்டோனே எந்திரிச்சு போயிட்டார்ல. அதுக்கு போய் மனுஷன் கோச்சுக்கிட்டாரு சார். உண்மையிலேயே உங்க மனைவி என்ன சமைச்சாலும் பாராட்டுங்க. ஒரு புடவை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா வாவ், வாந்தி எடுத்துருமா?
ஆ ஆ இப்படி சரி மாட்டு மைக்கே அது 2 கையிலும் பிடிச்சிக்கிறோமா எச்சத்துட்டு ஒட்டு வைக்கும். அது கேப்பில் பிடிக்காங்க கேப்பில் பிடிக்காங்க. அவர் கரெக்டாக தான் வச்சிருக்காரு, நீங்கள் அதை ரொம்ப சேக் பண்ணுறீங்க. அவர் கரெக்டாக தான் வச்சிருக்காரு. அப்படி அது இழுக்காது. ஹலோ சார், உங்க புடவை உடுத்தி மனைவி நடந்து வந்தா பாராட்டுங்க. அம்மா பாட்டியம்மா உட்காருமா, வீடு போவைக்க மணி 3 ஆகும். இப்போ எங்கே போய் என்ன செய்ய போகிற பாவம். எப்படி பாராட்டம் தெரியுமா? ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாராட்ட தெரியலையா, ஒரு பாட்டு எடுத்து விட்டுருங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. உண்மைமா? இதே பாட்டை என்கிட்ட ஒருத்தன் பண்ணான். இதே பாட்டையா? ஆமா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு புறா தெரியும் அப்படின்னே. நான் தான் தினம் துவைக்கிறேன். அப்புறம் சொன்னேன் வீராப்ப, ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன, என் சம்சாரம் தான் துவைச்சா சேலைவா என்னையத்தான். என்னம்மா இப்படி முறைச்சு போ, நீ முறைக்க எனக்கு 300 ஜோக்கு மறக்குதுமா. பார்க்குறேன் ஏதோ குரல் வித்தக்காரி மாதிரி என்ன பாட்டு போகுது. 2.25 மணி நேரம் பேசிட்டு சொல்றாரு, தம்பி கீழே இறங்குப்பா, அவங்க மறைக்குது. என்ன இந்த கீழே இறங்கி உட்கார, பின்னாடி மறைக்குது. வர கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருப்பேன். அந்த ஆனஞ்சோக்கை சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு. இதுதான் சார் மேடை. எங்களை பேச விட்டு அதுக்கு முன்னாடி எங்களுடைய உடன்பிறப்புகள் தான் சொல்லுவேன். எங்கள் டேவிட் அவர்கள், கரகம்பாலா, பாண்டியன், அவங்களாம் உங்களை வர்றதுக்கு முன்னாடியே சந்தோஷப்படுத்துகிறாங்க. இசைக்கலைஞர் எல்லாரும் சேர்ந்தா தான் சார் இந்த கூட்டம். அது மாதிரி நீங்களாம் சேர்ந்தா தான் இந்த அழகான நல்ல ஒரு நாளாக மனசு ஆறுதல் வரும்போலாம் அப்படி இங்கே வந்து கும்பிட்டு போகிறது. நல்லா ஓரளவு மகிழ்ச்சியாக என்னை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, என்னை தன்னம்பிக்கை ஊட்டிக்கிறதுக்கு, நம்மளுக்கு அப்பா அம்மாவை விட ரொம்ப சிறந்தது நம்ம இஷ்ட தெய்வம் காவல். ஒவ்வொரு முறை உங்களுக்கு சிரமங்கள்லாம் அங்கே இறக்கி வைங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உண்மையாக கும்பிடணும். சிலர் பாருங்க, விநாயகர் கோயில் உண்டியலில் 2 ரூபாயை போட்டுட்டு 8,80,000 வரங்க கேட்பேன். ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், டொயோட்டா கார் வாங்கணும். விநாயகரே இறங்கி சப்புன்னு இருக்கிறார், எடுத்துகிட்டு ஓடுறா 2 ரூபாயா. 2 ரூபாய் கேட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு இது அதிரசம் வாங்கணும், அது வாங்கணும்னு சொல்லு. ஏன் போட்டு 8,80,000 ஆளாளுக்கு வரையும் போகிறான். ஒருத்தன் எனக்கு கல்யாணம் என் முறப்பொண்ணோட நடக்கணும், அவன் 3 அவன் எப்படி அவனுக்கு அந்த பொண்ணு கிடைக்கூடாது. அவர் விநாயகர் என்ன செய்வார்? இதுதான் குழப்பம். ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ரசிகர். அதான் என்னுடைய மேடையில் அவங்க தொடர்ச்சியாக பயணம். ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை ரசிப்பேன். ஒரு ஆள் அழகாக பாடுவாங்க, ஒரு ஆள் அழகாக நகைச்சுவை பண்ணுவாங்க. அந்த மேடையை பெண்கள் தக்க வைக்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை சார். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதே நம்ம அது மதுரையில் இன்னும் சொல்ல தேவையில்லை. கலாச்சாரம் ரொம்ப சிரிக்க விட மாட்டாங்க. பெண் குழந்தையில கை நீட்டி வீசி நடக்காதடி, நிமிர்ந்து நடக்காதா, பொம்பளை பிள்ளை குனிஞ்சு ஆம்பளை போய் வரேன், அவன் கொள்ளக்காரனை வரேன், எப்படி வளர்க்குறாங்க வருங்க. அது எங்கள் ஊரில் சொல்லவே தேவையில்லை. அதெல்லாம் ஒரு கல்வி. சிரிச்சா போச்சு, என்ன அங்கே சிரிப்பு வாழுது அப்படின்ட்டு நேற்று அது செத்துச்சு, வாழுதுன்னு சொல்லிட்டு அவது போயிடுச்சு. பெண் குழந்தையில மகிழ்ச்சியாக இருக்க விடணும். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது சார். 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இன்னைக்கு தன்னை சீரியல் பார்க்குறாங்க, வெளியே சந்தோஷம் வேலைக்கு போகிறாங்க. அன்னைக்கெல்லாம் கொலையே நடந்தால் கூட சன்னல் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்கடி, சன்னலுக்குள்ளேயே. அன்னைக்கு சன்னலுக்கு பின்னால் பெண்கள், இன்னைக்கு பாருங்க பெண்களுக்கு பின்னால் சன்னல், ஜாக்கெட்டில் சன்னல், ஏணி போட்டி நெல்லை வச்சு உரமாக ஏணி வச்சு வீட்டுக்காரரை கூப்பிட்டு நெசோ சன்னல் மாதிரியே வைக்கன்னு சொல்லி ஆசாரி கொடுத்து ரிப்பேரை கட் பண்ணி வருஷம் அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், கரையை அடிக்காமல் இருக்கு. இப்போ அது முடிஞ்சு 2 கயிறை வரை கட்டி தொங்கிட்டு போகுதுங்க. இவ்வளோ நிலத்துக்கு கயிறை வச்சு விட்டுறானையா. அந்த கயிறில் குண்டை 2 கட்டி தொங்க விட்டு இந்த பிள்ளை ஓடி போய் பஸ்ஸில் இருந்து சட்டாண்டு கண்ட்ராக்ட் கண்ணில் அடிச்சு 4 மாதம் அரவிந்த் ஆஸ்பத்திரியில் அப்புறப்பான்னு கிடைக்கான் குளுக்கோஸ் சேர்த்திட்டு. இந்த குண்டு பண்ண வேலை, குண்டு பண்ண எத்தனை பேரை துண்டு பண்ணிட்டு போயிருக்கு. ஆச்சரியமா இருக்கு சார். ஒன்று செய்யுங்க, என்னைக்கு இந்த உரல் நம்ம வீட்டில் இருக்க அந்த ஆட்டு உரல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ, இந்த உடல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு. இதெல்லாம் இன்டர்நேஷனல் பாயிண்ட். இதெல்லாம் கூச்சப்படாமல் கைதிட்டிடணும். பார்த்தீங்களா, என்னைக்கு இந்த கல் வெளியே போச்சோ, அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நகைச்சுவாக போயிடும், அதுக்காக வேணாம். அதனால தான் பெண் குழந்தையில தைரியமாக வளங்கன்னு சொல்கிறது. எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இப்போ எங்கள் பாப்பாவை 2 பேரும் மேடையில் ஒரு 2 வரி பாடுறேன்னு சொல்லிச்சு. அதனால் அடுத்து ஒரு பாடகர் வர்றதுக்கு முன்னாடி, ஆமாம் தைரியமாக வளர்க்கணும் குழந்தையில அப்படின்ற நோக்கத்தில் இத்தனை பேர் மனுக்கு தைரியமாக. ஆமாம் வாங்க, யாழினி ஸ்ரீ மூத்த பாப்பா, 2வது பேர் முத்ராசி. மைக் பக்கத்தில் வச்சு. என்னை எங்கள் அப்பா மேடேறி பேசவே விட மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அடுத்த தலைமுறை நம்மளாம் என்கரேஜ் பண்ணி ஆகணும்.
நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பர்மாகானில் இருக்க எல்லா குழந்தையும் வர வச்சு ஒரு நகைச்சுவை மன்றம் வச்சு எல்லா குழந்தைகளுக்கும் பேச்சுத்திறன் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். அது வெகு விரைவில் இன்னும் 10 நாள்லேயே அதை ஆரம்பிக்க போகிறேன். உங்கள் இப்போ இந்த இடத்துல சொல்கிறதா நம்ம குழந்தைகள்லாம் ஆர்வமிக்க குழந்தைகள்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வச்சு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பயிற்சி கொடுக்குறேன். அவங்கெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாளராக வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மருவம் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா, சிறகு சிறகு உன்னை தொலைத்த போய் சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் தேனல்லவா, மின்னும் பனிச்சாரல் உன் நெஞ்சில் செய்தாலே, கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து கொண்டாலே, வெண்ணிலா தூவி தன் காதல் சொன்னாலே, மல்லிகை வாசம் உன் பேச்சில் தந்தாலே, பொன்மானிதலா உன் வானவிலா, பொன்மானிவலா உன் வானவிலா. பரவாயில்ல. இந்த கைதட்டல் வேகமாக முடிச்சதுக்காக தட்டுறீங்களா? உண்மையிலேயே வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் எல்லா குழந்தைகளும் உற்சாகப்படுத்துவோம். அது சின்ன குழந்தைகள் மேடைக்கு வந்துட்டாலே கைதிட்டல் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் தயாராகிக்குங்க. அடுத்த வாரத்தில் நம்ம அந்த சொன்ன விஷயத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். நம்ம குழந்தைகளை பெரிய அறிவாளிகளாக பேச்சாற்றல் மிக்க குழந்தைகளாக கொண்டு வர்றது என்னுடைய பொறுப்பு. அனுப்பிடுங்க. அழகாக முடிச்சிருக்காங்க. இந்த சல்லடையை சலிக்கும் போது கல் மணல்லாம் போயிட்டு கடைசி அரிசி மட்டும் நிற்கும். அது மாதிரி இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இந்த நகைச்சுவை ரசிக்கும் சொல்லி கடைசியில் தேங்கி நிற்கிறது நீங்கள் தான். ஒரு சிலர் போனால் கூட அதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்ட் ஊராக உட்காந்துட்டாங்க. பட்டக்குன்னு அங்கிட்டு சாஞ்சி ஓடிச்சுக்க. ஆனால் நீங்கள் பிழைக்க தெரிந்தவர்கள். நான் சொன்னேன், நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை. தினமும் ஒரு 3 நிமிஷம் சிரித்தாலே 7 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறதுக்கு சமம். இதை கேள்விப்பட்டு கக்கன்னு சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ளே படுத்துடக்கூடாது. அது ஒரு வகை, இது ஒரு வகை. என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. முத பேசுகிறப்ப நடந்த ஒரு வகை, அதெல்லாம் பின்பகுதியில் சொல்லுவேன். இப்போ இந்த அணியை நிறைவு செய்ய ஒரு கம்பீரமாக பேசுவாங்க. அதனால நாங்கள் இந்த மேடையில் பன்முக வித்தகின்னு கொடுத்தோம். இவங்க அன்னபாரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, புன்னகை பூவரிசி. அதே போல் அவங்க மகிழ்ச்சி மத்தாப்பு. அடுத்து வரப்போகிற பட்டத்தை அப்புறம் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மைக்கில் நகைச்சுவாக வரும்ன்றதுக்காக என் மைக்கே வாங்கியிருக்காங்க. முதல் பந்தலையும் லாஸ்ட் பந்தையும் விட்டுட்டு எல்லா பந்தலையும் சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்த கெத்து. பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் எங்க நடுவர் மதுரை முத்து. ஒரு 10 ப்ரோகிராம் கொடுக்க கூடாதா? ஜிபே எடுத்து பாரு. ஏன் சார் 130 ரூபா வந்திருக்கும் சார், செக் பண்ணி பாருங்க சார். அவ்வளவுதான் இருந்துச்சு. 130 தானா? வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது இவர் போன்ல இருந்து அனுப்பியிருக்கேன், ராஜநீதி போன்ல இருந்து. நடுவர்களே, இந்த சின்ன குழந்தைங்க எதுக்காக உட்கார்ந்திருக்காங்க தெரியுமா? திருச்சில இருந்து அன்னலட்சுமி அக்கா வந்திருக்காங்களே, மேக்கப்பே இல்லாட்டி பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்களே, நமக்கு நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. தங்கம் கைத்தட்டு, தங்கம் சத்தியமா எனக்காக கைத்தட்டு, நம்பி கைத்தட்டு, இளைஞர்கள் கைத்தட்டுங்க. ஏன்னா என் பொண்ணு யாரு அதிகமா கைத்தட்டுறீங்களோ என் பொண்ணை கட்டித்தரேன். அப்படியா? நீயே எப்படி இருக்கே பொண்ணு எப்படின்னு எங்களுக்கு பதிர்ச்சிமா. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? ஒன்னவே கட்டி கொடுத்தாலும் வேணாம்ன்றாரு அவரு. இதுல என்ன பொண்ணு நடுவர்கள் வந்ததுல இருந்து அன்னபாரதி ஓண்ட 3 முடிச்சு போறதுக்கு நான் ஒரே ஒரு முடிச்ச போட்டு தொங்கிறேன் அப்படின்றாரு. வந்ததுல இருந்து திட்டிட்டே இருக்குங்க. கோயில் பட்டி பக்கம் பட்டிமன்றத்துல அன்னபாரதி 1 மணி நேரம் பேசிச்சு. இப்போ 1 மணி நேரம் பேசுறாங்க. கைத்தட்டி கொடுங்க. கையில எழுதி பேப்பர்ல எழுதி மனசுக்குள்ள எழுதி அத்தனை ஒப்பிச்சுட்டா உட்கார்றான். நடுவர்களே, தன்னம்பிக்கைங்க உண்மையிலேயே. அன்னபாரதி 1 மணி நேரம் பேசிச்சு. அம்மா அந்த முக்காடு எடுத்துட்டு வாமா. அம்மா முத ஊர்ல பட்டிமன்றம் நடத்திருக்கேன். எந்தாண்டி முக்காட போட்டு புரியா ஏதோ கேதவட்டுக்கு வந்த மாதிரி வரீங்க பட்டிமன்றத்துக்கு. என்னப்பா இப்படி முத்து பட்டிமன்றம்? அது எப்படி கிளவி பாடுற மாதிரியே பாடுறீங்க? ஆமா, கிளவி கூட வாழ்ந்துட்டு இல்ல.
உங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கல, அது சொல்றேன். பட்டிமன்றத்துல ரெக்கார்டு வேற ஆகுது. ஆமா. அன்னபாரதி 1 மணி நேரம் பேசுங்க, நல்லா கைத்தட்டி கொடுங்க. இங்க நல்லா பேசினாங்கல்ல, நேரம் ஆக பேசுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? வீட்லயும் நான் தான் கடைசி புள்ள, எனக்கு அப்புறம் ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்கு, சித்ரா அக்கா. நடுவர் அவர்களே, 1 மணி நேரம் அன்னபாரதி பேச்சு அவ்வளவு கைத்தட்டுங்க. நீங்க ஒரு மனுஷன் 1 மணி நேரம் சொல்லி அதவே 2 மணி நேரம் பேசிருக்கீங்க. இன்னும் என்ன பேசினான்னு சொல்லல. எல்லாம் ஒரே இடம் தானே. 1 மணி நேரம் பேசி எனக்கு எதுவுமே ஆரம்பத்துல இருந்து தொடங்கனதாக வரும். இந்த செடியே வாடிடுச்சுமா. இப்ப தண்ணி ஊத்துப்பா, கொஞ்சம் ஊத்துப்பா. கடைசி வரைக்கும் ஒரு அண்ணன் கைத்தட்டி அன்னபாரதியை பார்த்து ரசிச்சாருங்க. நான் கேட்டேன், என்னன்னே அன்னபாரதி பேச்சு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். மேக்கப் கலஞ்சா தெரியும் அவருக்கு. நீங்க அல்லாது ஒரு நாள் வச்சு சிரம் போறீங்க. 3 வருஷமா ஒரு அம்மா இருந்தா பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிட்டு அத முன்னுக்கு ஒரு எடுத்து போட்டுக்கிறது. இல்ல பக்கத்துல உட்கார முடியல. ஒரிஜினல் பூவே அந்த அம்மா கலத்தி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கு. பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிட்டு பக்கத்துல நடுவுல உட்கார முடியல. அதுல 87 பேன் ஊறிக்கிட்டு இருக்கு. இதுல எனக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. பார்த்தா அங்க பூரா அங்கதான் இருக்காங்க. நாளைக்கு பாப்பாங்க. இந்த முத்து பட்டிமன்றம் குரூப் கூட்டுவான்னா குடுகுடுப்புக்காரங்களை கூட்டு வந்து 1 மணி வரைக்கும் குடுகுடுன்னு ஓட்டிட்டு போயிட்டானையா. அரே கடைசியா எழுப்பி விட்டு என்னை பேச சொல்ற பாத்தியா? எவ்வளவு கஷ்டம். அதாவது என்ன சித்ரா கஷ்டம் ரொம்ப முடிச்சிடுறேன் பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கொரோனா 2 வருஷம் லீவ்ல அந்த பிள்ளை அந்த விவரம் தான் பாச்சு. அப்படிதான் வீடே கட்டினேன். அந்த சீக்கிரம் தெரியாதா? நடுவர் அவர்களே, உண்மையை சொல்லட்டுங்களா? இன்னைக்கு நல்லவன் என்று பெயர் எடுக்கிறதற்கு, நல்லவன் என்று பெயர் எடுக்க நடிக்க தெரிந்தால் போதும், கெட்டவன் என்று பெயர் எடுக்க நேர்மையாக இருக்க தெரிந்தால் போதும். இன்னைக்கு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கமே. வெளிநாட்டுல வேலை பார்க்கறத பத்தி சொன்னாங்கல்ல, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிற ஒரு இளைஞன் தாங்க மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணா. பணம் சம்பாதிப்பதற்கு இதுதான் வயது என்று தெரிந்து வெளிநாடு சென்றேன். பணம் சம்பாதிப்பதற்கு இதுதான் வயது என்று தெரிந்து வெளிநாடு சென்றேன். வாழ்வதற்கும் இதுதான் வயது என்பதை மறந்துட்டு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு செல்கின்ற காரணத்தினால் நேரம் காலம் கருதி இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை என்பது திண்டாட்டமே 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 என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பாட்டு, டான்ஸு, குடுகுடுப்ப, லேகியம், ஆமா நாட்டு வைத்தியம் எல்லாமே முடிஞ்சு. அதனாலதான் அவங்களுக்கு பன்முக வித்தைன்னு நாங்க பாத்தீங்களா கொடுத்த விருது கூட எல்லாருக்கும் போடணும். பட்டிமன்றத்தை தொடங்குனாலும் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. புன்னகை பூவரிசி, அவங்க மகிழ்ச்சி மத்தாப்பு, பேரொளி வருவாருங்க, நங்கூரம் வாங்கிட்டு அவரே அதிர்ச்சி ஆயிட்டார். நானும் நகைச்சுவை நங்கூரமா படபடன்னு வேர்த்து கொஞ்ச நேரம் குளுக்கோஸ் சேர்த்துட்டு உட்கார்ந்தார் பாவம். ஏன்னா அவருக்கு அதிர்ச்சி. ரொம்ப அழகா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. உங்களை ரொம்ப பாராட்டணும். நான் கூட சொன்னேன், எப்படி சார் நம்ம அதில் ஊரில் எடுக்குமா அப்படின்னு. ஆனால் இப்படித்தான் சார் ரசிக்கணும். வெறுமனே நடனம் அப்படியே போயிடாமல் அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு பழகும் சார். கிட்லர் 80 லட்சம் பேர் உயிரோடு கொண்டான் சார். கிட்லர் 80 லட்சம் பேர் உயிரோடு கொண்டான். முசோலினி நிறைய பேரை கொண்டான். இவங்களுக்கெல்லாம் சிரிக்கிற உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு கொலையும் ஒருத்தன் பண்ணியிருப்பாங்க. எவெல்லாம் சிரிக்க தெரியாதோ அவெல்லாம் வன்முறையாளனாக எதிர்காலத்தில் பெரிய பெரிய பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியவனாக வந்தான். இந்த குழந்தைய உட்கார வச்சு சிரிக்க வைக்கிறது மாதிரி ஒரு அழகான, எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாத்தீங்களா? அந்த காலத்துல நம்ம தாத்தம் பாட்டை மாத்து உடை இருக்காது, பையில 10 பைசா இருக்காது. ஆனா அவனை மாதிரி மகிழ்ச்சியா இருந்தா யாரும் கிடையாது. தாத்தம் பாட்டின பாத்தீங்களா? திண்ணையில உட்காந்து ஒரு 4 முளை வேட்டியை கட்டிட்டு சிரிப்பாருங்க. எதிர்த்த ஒரு வரைங்க எப்படி இருந்துச்சு அந்த காலத்து சிரிப்பு? மட்டாண்டு 2 எருமை காம்பவுண்ட தவி ஓடி இருக்கு காட்டுக்குள்ள. சிரிச்ச சிரிப்புல பஞ்சாரத்தை திறந்து பார்த்துருக்காங்க, 15 கோழி செத்து கிடந்திருக்கு முட்டை கோழியோட. இதுதான் சிரிப்பு. இன்னைக்கு இவ்வளவு வசதி வந்த ஒருத்தன் சிரிக்கிறான், அவன் சிரிப்பு அவனுக்கே கேட்கல. அவன் சிரிப்பு அவனுக்கு எப்படி இருக்கு? எதை செனக்கோழி படுத்து கிடந்த மாதிரி மாறிக்கிடுச்சு சிரிப்பு. சிரிப்பே மாறி போச்சு. முத நான் தேனி பக்கத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன், டிவியில் வரல. இதே மாதிரி கிராமத்தில் மண்தரையில் 4000 பேர் உட்காந்துருக்காங்க. மைக்க கொடுத்தான், தம்பி நல்லா போல பேசியிருக்க, எங்க ஊர்ல மலையில 4 வருஷம் பிரிச்சு எடுத்துரும் சொல்லி மைக்க பிடிச்சி 1 மணி நேரம் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். குருவி ஜோக்கு, மைனா ஜோக்கு, ஸ்கூல் ஜோக்கு, யானை ஜோக்கு, கேன ஜோக்கு எல்லாம் வருது. ஊரே விழுந்து சிரிச்சு மண்ணை கவிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்தில் ஒரு கிழவி எந்திரிச்சு போய் சப்பு சப்புன்னு அடிச்சு 4 பொம்பளை வாய் முடுக்கடி. பாவம் தம்பி வெளியும் பேசினா வெக்கம்னா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளுங்க. அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு விளக்கமா எடுத்து சுத்தி சுத்தி வருது கூட்டத்தை. நீ வாட்டுக்கு பேசுவா, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு.
நான் சொன்னேன் வந்தது அதுக்கு தாம்மா, நீ பப்புனாடா அப்படின்ச்சு. எப்படி பேர் வாங்கிடு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்றைய தினம் எனக்கு ரொம்ப மகிழ்வான தருணம். இந்த 20 ஆண்டு காலம் ஓடி ஓடி வந்ததில் இன்றைக்கி நம்மூர் மக்களவே எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பார்த்துருப்பேன், கடையிலோ எங்கேயோ. ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல உட்காந்து சிரிக்க வைக்கிறது. நான் சொன்னேன், டாக்டர் நம்ம விட்டு தூரமாக போகணும்னா நம்ம சிரிப்புக்கு பக்கத்தில் போகணும். என்ன காரணம்னா, டாக்டர் போய் ஒருத்தர் உட்கார்றேன், உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க அப்படின்னாரு. அப்படியே இறங்குங்க. டாக்டர் சொல்லார், அவனை எதுவுமே பேசவில்லை. அவனை காலை நீட்டுங்க, இடிக்குதுவாரு, உள்ள மடக்குங்க, ஆக்காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, பல் சட்டு விழுந்துருச்சு எடுத்து மாட்டுங்க, கண்ணை காட்டுங்க, மூக்கை காட்டுங்க, கொஞ்சம் முடியை வெட்டுங்க. ஏன்னா அவன் மூக்கு முடிக்க டை அடிச்சிருக்கான். 3/4 மணி நேரம் கழித்து அவனை பார்த்து கேட்குறாரு டாக்டர், என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு. பிஞ்ச செருப்படுத்து அவரே அடிச்சிருக்கார். உன்கிட்ட போய் 1 மணி நேரம் உட்காந்தேன் பர்றாள் ஊரம் குழப்பான் சார். வந்து உட்காந்துன்னு டாக்டர் சொல்ற, ஏய் டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, நீங்கள் நர்ஸை மறைக்காங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அவன் என்னையா செய்ய சொல்லியா? சார் மஞ்சக்காமலை மாதிரி இருக்குது சார், யூரினல் போகும்போதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது சார். அவர் எரியுதா அப்படின்றார். நான் பொருத்தி பார்க்கல சார். இதை எங்கே பொருத்தி பார்க்க முடியுமா? பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு இருக்கு இருக்கு. அடுத்து ஒரு பேச்சாளர் மறந்துட்டேனா, என் ஃப்ரெண்டெல்லாம் அடிவகத்தில் சுருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப சொல்ல சுப்பிரமணிய டாக்டரை போய் சுருக்குன்னு இருக்கான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்காரு, இஎம்ஐ கட்டலை, குப்பரக்க போட்டு 36 தையல் பண்ணிட்டார். என்ன எழுந்தே கேட்கல. சுருக்குன்றக்கு இங்கே எதுக்கு தையல் போடணும்? 36 தையலை முடிச்சுட்டு அவனுக்கு பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு ஒரு சாச்சி உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு லாடஞ்சம்பு நிறையா தண்ணியை கொடுத்துருக்காரு, குடிங்க. டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டு நான் காய கூட இல்லை, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க? இவர் குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. அவன் அப்படியே ஒரு சாச்சிக்கிட்டே இருந்துச்சு ஓரமாக வந்தேன். சார் டிஸ்சார்ஜ், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம், பஸ் சார்ஜ் காசு இல்லையே. பேர் என்ன? வாழ வந்தேன், அப்புறம் இங்கே வந்தேன் கேட்குறாங்க கேள்வி. ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் தப்பாக சொல்லுவார். என்ன செய்யுது? கால் வலிக்குது சார், வலது தோட வலிச்சுக்கிட்டே இருக்கு. வயசாகுதுலண்ணே, இடது தொடைக்கு அதே வயசானே, ஏன் அது வலிக்கலை? ஊசி எடுத்து போட வர்றாரு டாக்டரு. நர்ஸு பட்டுன்னு தட்டி விட்டாங்க. வந்தவனுக்கு அதிர்ச்சி. மறுபடியும் டாக்டர் ஊசி எடுத்துட்டு வராங்க, நர்ஸு தட்டி விடுறாங்க. 16 ஊசி கீழே விழுந்துருக்கு. வந்தவனுக்கு ஊசியை போடுங்க, அனுப்பியா விடுங்க, சேராட்டோவில் போகிறேன். எதுக்கு அவர் போட வர்றாரு, நீங்கள் தடுக்கிறீங்க? இதான் தடுப்பூசி. ஓட்டிருக்காங்க, 1 நம்பர் பஸ்ஸில் ஏறி ஓட்டிருக்காங்க. இந்த சொன்னோடனே அண்ணன் ஓடிட்டார். அவன் என்னடா ஓடுறது, நானே ஓடுறேன்டா அப்படின்னு. ஆமாம், அழகாக 5 பேர் முடிச்சிட்டாங்க. நம்மளுக்காக காவல்துறை அதிகாரி எங்கள் மக்கள் சிரிக்கட்டும், அதுக்காக தான் நாங்கள் இருக்கோம்ன்றக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஊரில் எல்லாரும் போனதில்லை. இருந்தாலும் நிறைவா அவங்க ரொம்ப என்னன்னா கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. இந்தியாவினுடைய கடைக்கோடி தேசம் எட்டி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஸ்ரீலங்கா. சிரிச்சாங்கன்னா ஸ்ரீலங்கா அவ்வளோ பக்கத்தில். ஒரு நாள் டீ சாப்பிட போயிட்டு வந்தாங்க ஸ்ரீலங்கா, நீஞ்சே போயிட்டு வந்திருக்காங்க. 2 திமிங்களை விரைச்சி செத்து மேலே வந்திருக்கு. இதெல்லாம் இதுக்காக சொல்கிறது. உண்மையிலே உங்களை ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பாராட்டுக்கும் உங்கள் நன்றிக்கும். அதே போல் இன்னும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் உட்காந்துருங்க. இப்பொழுது கன்னியாகுமரியிலேருந்து நிறைய பட்டிமன்றம் பாட்டு மன்றங்கள் பேசி சிரித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப அவசியம். அவங்கள கிண்டல் பண்ணாலும் அவங்க சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் பெரிய தன்னம்பிக்கை. அதுக்காக பாராட்டுகள். சித்ரா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும்? டைம்லாம் ஆகாது, நாளாகும். ஏன் நாளாகும்? ஆமா, வண்டி ஏறி 4 வண்டியை பஞ்சர் ஆக்கி 2 ஆட்டோவை பிச்சு போட்டு போகணும்ல. என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, ஊரே உங்களை பார்த்து சிரிக்க. ஏமா இதெல்லாம் சிரிக்கிற நேரமாம்மா 12:30 மணிக்கு. ஆனாலும் என் வீட்டுக்காரன் என்ன கேட்பாரு தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பாரு. இந்த மாதிரியா வீட்டுல பேசுவீங்க? எஸ். சித்ரா, சுவாமி எங்கே போனாய்? இதோ வருகிறேன் நாதா, தோசை எடுத்து வைத்துள்ளேன்,
இப்படி பேசினா யாராவது கேட்பாங்களா? நல்ல பெருமக்களோடு இந்த இரவு பொழுது இனிமையாக்கியில் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். மகிழ்ச்சி இல்லாட்டி இத்தனை பேர் வந்து உட்கார மாட்டோம். இன்றைய வாழ்க்கை எல்லாருக்கும் கொண்டாட்டம் இருக்கிறனால தான் இவ்வளோ மின் விளக்குகள். எப்பொழுதும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம், எல்லாருடைய அன்பு பாராட்டுவோம், வெற்றியை காண்போம், அப்போ எல்லாருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி நல்ல ஒரு நிகழ்வில் எல்லாரையும் ஒரே இடத்தில் சந்திப்பதற்கும் அதே போல் நம்ம நிகழ்ச்சி ஆர்கனைசர்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கோயிலுக்காக அர்ப்பணியாற்றுகிறாள். நம்மளும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். என்னுடைய அன்பிற்காக வந்திருக்கக்கூடிய திருச்சி அன்னலட்சுமி, அன்னபாரதி, ராஜநிதி, நீலவேணி, சித்ரா, மலர்விழி, வடிவேல் டேவிட், முத்துமுருகன், கரகம்பாலா, இசைக்கலைஞர்கள், ஆடியோ ராஜன் ஆடியோ நிறுவனம் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லி, இந்த தலைவர், செயலர், பொருளர், மக்கள், துணை செயலாளர், பொருள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அத்தனை பேரும் இந்த அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.